வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நண்பர்களே, நீங்கள் ரஷ்யா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஏஜென்ட் ஃபஸ்ட்டு பார்க்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன, டிபி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். டிபி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரஷ்யா வர வேண்டாம், சரிங்களா? ஏன்னா டிபி இருந்ததா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கன்னா அப்போ நம்ம வந்து ஏகப்பட்ட பைசா லாஸ் ஆகிரும். ஏன்னா வர்றப்போ நம்ம வந்து ஏஜென்ட்டை பார்த்து லட்சக்கணக்காக பணம் கட்டிட்டு தான் நம்ம வர போகிறோம். மற்ற கட்டிக்கு நம்ம இப்போ செக் பண்ணக்குள்ளே டிபி இருக்கா என்ன அங்கே நம்ம செக் பண்ணிக்குவாங்க, நமக்கு பைசா லாஸ் இல்லை. ஆனால் இங்கே ரஷ்யாவில் வந்து இங்கே தான் நம்ம வந்து மெடிக்கல் போடுவாங்க. போடக்குள்ள வந்து பார்த்தோன்னா டிபி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி நல்ல ஒரு டாக்டரை பாருங்கள், பார்த்து ஆஸ்துமா இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஆஸ்துமா இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ரஷ்யா போகிறேன், ஏன்னா வந்து 0% கிளைமேட் எப்போ பாரு நம்ம வந்து மைனஸில் தான் போயிட்டுருக்கோம், சரிங்களா? ஆனால் வந்து ஆஸ்துமா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஆஸ்துமா இருந்துச்சுன்னா டாக்டர் இந்த மாதிரி நான் இப்போ ரஷ்யா போகலான்னு அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி டேப்லெட் அது வந்து வாங்கிட்டு வாங்க, சரிங்களா? ஆமாம். அதே மாதிரி ரஷ்யா வந்து மற்ற கண்ட்ரி மாதிரி கல்ஃப் கண்ட்ரி மாதிரி கிடையாது. ரஷ்யா வந்து எப்போ பாரு மைனஸ் தான் இருக்கும். அதாவது நார்மலாக கூலிங்க்கு பஞ்சம் இல்லை, அது மாதிரி இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக அப்புறம் ஐஸ் மலை தான் ஃபுல்லாக பெஞ்சிட்டு தான் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இங்கே வர்றதுனால வந்து இப்போ நம்ம மற்ற கண்ட்ரியில் போனால் நம்ம வந்து எல்லா ஸ்டேட்காரரும் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க. அதனால் வந்து கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது புதுசாக வரவங்கள நான் சொல்கிறேன், சரிங்களா? புதுசாக வரவங்கள சொல்கிறேன், கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கோவம் இருக்கக்கூடாது. கோவம் இருந்தால் நம்ம வந்து இங்கே வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இது ஏன் சொல்ல வரோன்னா, கோவம்னா நம்ம வந்து ஒரு மாதிரியாக திட்டல மாட்டாங்க, அப்படி திட்ட மாட்டாங்க. ரூம் வந்து நமக்கு கரெக்டாக செட் ஆகாது. ரூம் செட் ஆகாது. ரூம் செட் ஆகினாலே வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கரெக்டாக வந்து நமக்கு கரெக்டாக செட் ஆகாது. நம்ம தமிழ் ஆட்கள் வேறு, இந்திய ஆட்கள் வேறு. இந்தியா அவங்களுடைய லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒன்றுனா சின்ன சின்ன கோவம் வரும் நமக்கு, பெருசாலாம் வந்து கோவம் வரும். ஒன்று சாப்பாடு செட் ஆகாது, ஏன்னா இந்திக்கார சாப்பாடு தாங்க இருக்கும், சாப்பாடு நமக்கு செட் ஆகாது. ஆனால் வந்து கோவத்தை வந்து முடிஞ்சளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கோவப்பட்டால் ஏழையாகிருப்போம். கோவப்பட்டால் ஏழையாகிருப்போம். சின்ன சின்ன மேட்டருக்கெல்லாம் நமக்கு கோவம் வரும். ஏன்னா நம்ம ஒர்க்குள்ள அச்சீவனத்தை படத்தை கட்டிட்டு வரோம். நம்ம வந்து பொசுக்கு கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஆனால் அது கோவத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கோவம்னா பெருசாக வராது, ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு ஒன்றும் அவ்வளோ இது இருக்காது. கோவப்பட்டால் ஏழையாகிருவோம், அதை விட்டு மைண்ட் செட் பண்ணிடுவோம், சரிங்களா? சரி மக்களே, வேறு டவுட் இருந்தால் சொல்லுங்கள். மெயினாக நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சந்திப்போம். ஓகே, பாய்.